கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 1:50 கூறுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி. வேதத்திலே நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதன் அத்திமரத்தின் கீழே அமர்ந்து நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமோ என்று சொல்லி அவன் நன்மைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். தன்னிடத்தில் ஒருவர் தரிசனமாகிறார். அந்த தரிசனமாகிறதை சோத்திரம் உண்டாவதாக நார்த்தான் காண்கிறான். தரிசனமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவன் சோத்திரம் உண்டாவதாக, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி அவன் சோத்திரம் உண்டதாக எதிர்பார்ப்பின் மத்தியிலும் கூட ஆண்டவரை அறிகிற அறிவோடு கூட அவரை பார்க்கிறான், அறிக்கை செய்கிறான், நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஏதோ ஒன்றை இழந்து ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். அல்லது தோற்று போய் விடுவோமோ, அல்லது நமக்கு அந்த நன்மை என்கிற ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வராரோ என்கிற ஒரு ஏக்கத்தில் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம் உண்டாவதா, உன் அருகாமையிலே கர்த்தராகிய தேவன் உன் தேவைகளின் மத்தியிலும் கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை முதலாவது நீ உணர வேண்டும், அறிய வேண்டும். சோத்திரம் உண்டாவதாக அடுத்து என்ன சொன்னோம், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதோடு கூட கர்த்தவே நார்த்தான் சொன்னது போலவே நீ அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உனக்கு தரிசனமாகி அவர் சொல்லுவார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கண்ணீரை, உன் வேதனைய, இழப்புகளை நீ பெரிதாக நினைக்காதபடிக்கு உன் அருகாமையிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவனை நீ விசுவாசி. அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பு. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். இதிலும் பெரிதானவைகளை என்று சொன்னால் நீ எதிர்பார்க்கிற, இன்னும் நீ எதிர்பார்க்காத அநேக நன்மைகளை உனக்கு செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்னாளிலே ஆண்டவரே, மனிதன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த காரியம் கைகூடி வராதபடிக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து நன்மையை கர்த்தவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் அருகாமையிலே நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நான் வானத்தையும் பூமியும் ஏன் உன்னையும் கூட படைத்த தேவன் அல்லவா? என்னை அறிகிற அறிவோடு கூட என்னை நோக்கி பார்க்கிற தன்மை உனக்கு உண்டா? நீ அவ்வண்ணம் நோக்கி பார்த்து அறிந்து உணர்ந்து நம்பி விசுவாசி. விசுவாசித்து நீ அறிக்கை செய்யும் பொழுது நான் வாக்கு தத்தங்களோடு கூட உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி ஆசீர்வதிப்பார்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி அவ்வளவும் எங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.